ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஇ முடித்தவங்களுக்கு தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், அதாவது டிஎன்பிஎல்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலில் வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா பிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் தென் பிசி முஸ்லீம், அதாவது முஸ்லீம் இல்லாத பிசிஸ் தான் அந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அவங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அது கூட உங்களோட ரெலவென்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்புறது மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா பிசி, அதர் தென் பிசி முஸ்லீம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இன் ஃபுல் டைம் பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 28லேருந்து 43 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நாலேஜ் இன் கேட் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காகிதபுரத்தில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 31,100லேருந்து 65,350 வரைக்கும் இந்த ஜாப்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இயர்லி பார்த்தீங்கன்னா 3% வந்து இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அவங்க வந்து அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி ட்ரான், இதெல்லாம் இதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்பணும். யாருக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், காகிதபுரம் 63936, கரூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடுங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 3. ஸோ ஜூலை 3க்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். முன்னாடியே சொன்னது மாதிரி அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். காகிதபுரம், கரூர் டிஸ்ட்ரிக்ட், 639,116ங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அந்த போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 3. ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.